போஸ் செய்யற சதி திட்டம் சீக்கிரமாவே சேதுவுக்கு தெரிய வந்து போஸை அடி வெளுத்து வாங்கினா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போஸ் ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுல இருந்து ஈஸ்வரி ரொம்ப பதட்டத்தோடவே இங்க சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடியே சித்ரா, இந்த போஸ் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா இங்க இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அது மட்டும் இல்லை, ஏதோ பெரிய திட்டமே பண்ணி வச்சிருக்கானா. அம்மா, நீ எதுக்காகம்மா கவலைப்படுற? போஸ் எவ்வளவு நாள் தான் அவனும் வெளியவே இருப்பான். சீக்கிரமா அவன் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும். அவன் எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான். ஆமாண்டி, உன் தம்பி போஸை நீ தான் மெச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அப்படியே நல்ல திட்டம் போட்டு போய் ராஜாங்க மாமாவை போய் கொலை பண்ற அளவுக்கு போனானே. முட்டாள்தனமான ஒரு யோசனை. அந்த மாதிரி ஏதாவது கிறுக்கு வேலையை பண்ணி வச்சிட போறான் அப்படின்னு இங்க ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ் சொன்ன மாதிரி ஊர் ஆளுங்க எல்லார்கிட்டையும் நான் 5 லட்சம் ரூபாய் தரேன், நீங்க ராஜாங்கம் ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிட்டதாவும் செல்லப்பாண்டி தான் இதுக்கு துணையா இருந்ததாவும் நீங்க ராஜாங்கம் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ராஜாங்கம் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு பதிலா நான் 5 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு போஸுமே சொல்ல, ஏமாந்து போன ஊர் ஆளுங்களுமே கண்டிப்பா அமைச்சர் மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதியும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கம் சேது கிட்ட, ஏயா சேது, அந்த தமிழ்ச்செல்விய நீ விவாகரத்து பண்ற விஷயம் எப்போ கோர்ட்டு வரைக்கும் போகும்? நீ ஒன்னும் கவலைப்படாதயா. கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து விவாகரத்து நாம வாங்கிடலாம். உனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, அவ இனிமே இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். அப்பா நான் இருக்க உனக்கு துணையா அப்படின்னு சேது கிட்ட பேச, சேதுவுமே சரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்த மோகனா அப்பத்தானு ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருந்துகிட்டு இருக்க அந்த நேரம் சன்னாசிக்குமே ஒரு ஃபோன் வருது. அண்ணா, ஊர்ல இருந்து ஆண்டிச்சாமி தான் ஃபோன் பண்றான். என்ன ஏதுன்னு கேளியா? ஐயா ஐயா, உங்க பேரை சொல்லி அந்த செல்லப்பாண்டி ஊர்ல இருக்க நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆளுக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபான்னு எவ்வளவு பணம் வாங்கினாருன்னு தெரியல. அம்புட்டு பணம் வாங்கினதுனால ஊர்ல இருக்க எல்லாருமே உங்க மேல கேஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல வர இந்த விஷயம் அங்க சேது காதலுமே விழுந்துடுது. என்னையா சொல்ற ஆண்டிச்சாமி? நான் எப்போ அந்த செல்லப்பாண்டி கிட்ட சொன்னேன் வேலை வாங்கி தரேன்னு? அப்போ அவன் தான் அந்த ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணி வச்சிருக்கானா? எம்புட்டு தைரியம் இருந்தா அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்? நான் பாவம் பார்த்து அவனை வேலைக்கு சேர்த்து விட்டா ஏதோ கட்சியில ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நானும் பார்த்தேன். கடைசியில எனக்கே அவன் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறானா? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சேது இருந்துக்கிட்டு, அப்பா பாத்தீங்களாப்பா, அது சரியான கேடுகெட்ட குடும்பம்ப்பா. அந்த தமிழ்ச்செல்வி என்னடானா கர்ப்பமா இருக்கன்னு என்ன ஏமாத்தினதும் இல்லாம இந்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கா. இப்போ அவங்க அப்பா அந்த செல்லப்பாண்டி ஊர்ல எல்லார்கிட்டையும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கான். உங்களுக்கு கெட்ட பேரை வர வச்சிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோபத்தோட பேச, அந்த நேரம் இன்ஸ்பெக்டருமே அங்க வீட்டுக்குள்ள வராங்க. வந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அங்க இருந்த சேது இருந்துகிட்டு, என்ன சார், எங்க அப்பாவை நீங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட பேச, உடனே அங்க வந்த போலீஸுமே, இங்க பாருங்க சார், ராஜாங்க ஐயா மேல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இவரை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்? கண்டிப்பா இவரை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும், அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த போலீஸ் சொல்ல, உடனே சன்னாசி இருந்துகிட்டு, சார், அந்த செல்லப்பாண்டி இவர் பேரை சொல்லி அவன் பணத்தை வாங்கியிருந்தா நீங்க அவனை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். எதுக்காக தேவையில்லாம நீங்க அமைச்சர் என் அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இதுதான் சாக்குன்னு ஈஸ்வரி இருந்துகிட்டு, அடியே சித்ரா, இது தாண்டி உன் அண்ணன் பண்ணி வச்சிருக்க வேலை, சரியான வேலை. இது தாண்டி அந்த குடும்பம் இனிமே இந்த வீட்டுக்குள்ளவே வரவிடக்கூடாது. போஸை இந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும். இப்ப நடக்கிற கூத்த மட்டும் பாரு அப்படின்னு சொன்ன ஈஸ்வரி அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க என்னதான் நடக்குது? அந்த தமிழ்ச்செல்வி என்னடானா வயிற்றுல குழந்தை எல்லாமே நான் கர்ப்பமா இருக்கேன்னு இந்த குடும்பத்தை ஏமாத்தினா. அந்த செல்லப்பாண்டி போனா போதுன்னு சொல்லிட்டு கட்சியில ஒரு வேலை கொடுத்தா கேவலம் எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி உங்களையே ஜெயிலுக்கு அனுப்ப துணிஞ்சிருக்கான். எப்பேற்பட்ட கேடு கெட்டவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, அங்க இருந்த சாவித்திரியுமே, நல்லா சொல்லுங்க மதினி, அந்த குடும்பம் தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு பேசுனாங்களே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. போலீஸ் வந்து இப்போ அண்ணனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், என் அண்ணனை மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற. இங்க பாருங்கம்மா, என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் கண்டிப்பா
அமைச்சரை அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும். என்னோட வேலையே பண்ண விடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்த ஒருத்தர் இங்க செல்லப்பாண்டி கிட்ட கத்திக்கிட்ட ஓடி வராரு. ஐயோ ஐயோ செல்லப்பாண்டி, நீ பண்ண தப்புக்கு அமைச்சர் அரெஸ்ட் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செல்லப்பாண்டி ராஜாங்க ஐயா வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி 1,00,000 ரூபாய் பணத்தை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அங்க ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவர் சொல்ல, இது தமிழ்ச்செல்வியும் காதுல வாங்கிடுறாங்க. வந்த கோவத்துக்கு இங்க செல்லப்பாண்டி கிட்ட வந்து, இங்க பாருங்க, ஏற்கனவே இந்த குடும்பத்தோட மானத்தையே நீங்க கப்பல் ஏத்திட்டீங்க. பத்தாதுக்கு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கேன். இப்படி நம்மளால அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த வீட்டை விட்டு ஒதுங்கி இங்க இருக்கேன். இப்போ என்னடானா உங்களால மாமா தேவையில்லாம ஜெயிலுக்கு போக போறாரு. நீங்க பண்ண தப்புக்கு அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனோம்? ஒழுங்கு மரியாதையா நீங்க போய் நான் தான் பணத்தை வாங்கினேன், ராஜாங்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாக்குமூலம் கொடுங்க. கண்டிப்பா நீங்க போய் சரண்டர் ஆகணும். அப்படி நீங்க போய் எதுவும் சொல்லாம இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சொல்ல போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே இந்த அவமானம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா தமிழ், என்னால தான் இது நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்போ என்ன இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சியோ அப்பவே நான் என்னோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். கண்டிப்பா இப்பவே அமைச்சர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லார் காலையும் விழுந்து நான் அமைச்சர் ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ண விடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, என்னால அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் நடக்காது. சரி, சொல்றதோட கிடையாது, போய் அதை பண்ணுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ மிரட்ட, உடனே செல்லப்பாண்டியோ நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாரு. வாசல்ல வந்து செல்லப்பாண்டி நின்னதும் அது தெரிஞ்சு சேதுமே அடிக்க போக, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பக்கம் நீ வந்திருப்ப? நீ பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு ஏன் அப்பா மேல நீ பழி போட்டு இருக்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ செல்லப்பாண்டிய அடிக்க போக, அங்க இருந்த சன்னாசியோ, ஏயா சேது கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, என்ன நடந்ததுன்னு கேட்போம். ஏயா செல்லப்பாண்டி, இப்படி பண்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? உன்னை பாவம் பார்த்து உன்னை வேலையில சேர்த்து விட்டு ஏதோ கட்சியில ஒரு போஸ்டிங்கை கொடுத்து வேலைக்கு போன்னு சொன்னா இப்படி ஊர் முழுக்க பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு கடைசியில அண்ணன் பேரை சொல்லியிருக்கியா நீ? உனக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியம் பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, இன்னும் எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் தான் வந்துட்டால இன்ஸ்பெக்டர், மாமாவை விட்டுட்டு நீங்க இந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, மாமா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த செல்லப்பாண்டியுமே, ஆமாங்க ஐயா, ராஜாங்க ஐயா மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லார்கிட்டையும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபான்னு வாங்கினேன். தயவு செஞ்சு ராஜாங்க ஐயாவை எதுவும் பண்ணிடாதீங்க, அவரை கைது பண்ணாதீங்க, என்ன கைது பண்ணுங்க, நான் வாக்குமூலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த செல்லப்பாண்டி சொல்ல, உடனே அங்க சேது இருந்துக்கிட்டு, இப்படி சொல்றதுக்கும் இப்படி பண்றதுக்கும் உனக்கு வெக்கமா இல்லை? என்னையும் ஏமாத்தினேன், என் குடும்பத்தையும் ஏமாத்தினேன், இப்போ என் அப்பாவை ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்க. உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு, இங்க பாரு சேது, ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த குடும்பம் வேணாம், இந்த குடும்பத்துல இருக்க அந்த தமிழை கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. அந்த குடும்பத்துல இருந்து என்னைக்கு அந்த தமிழ்ச்செல்வியை நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தியோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வீட்டுல ஒரு சனி. இப்போ வரைக்கும் விடாம இந்த குடும்பத்தை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு. பாரு, எப்பேற்பட்ட கேவலமான வேலையை பார்த்து கடைசியில அண்ணன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. முதல்ல இந்த செல்லப்பாண்டிய கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சாவித்திரியுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, சார் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் தான் சார் பேச முடியும், ஏன்னா உங்க மேலேயும் மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செல்லப்பாண்டி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதனால 2 பேருமே ஸ்டேஷனுக்கு வந்து பேச வேண்டியதை பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே சேது இருந்துக்கிட்டு, என்ன இன்ஸ்பெக்டர், அப்போ எல்லார் முன்னாடியும் என் அப்பாவை ஒரு குற்றவாளி மாதிரி கைது பண்ணி கூட்டிட்டு தான் போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவத்தோட பேச, இங்க பாருங்க சார், என்னோட கடமையை தான் நான் பண்றேன், ஒன்றும் இல்லை, நீங்க அங்க வந்து உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சுட்டு சாரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தையும் செல்லப்பாண்டியையும் வந்த போலீஸுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இருந்த சேது செல்லப்பாண்டியையும் தமிழ்ச்செல்வியையும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா சேது,
இப்படி தமிழ்ச்செல்வியும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்க? தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லையா? செல்லப்பாண்டி பண்ண தப்புக்கு தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுவா? எதுக்காகயா மாசமா இருக்க பொண்ணை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, ஆமா சேது, நீ முதல்ல அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வா அப்படின்னு மோகனாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு, ஆமா, என் அண்ணனை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்களே, எப்போ பாரு அந்த தமிழ்ச்செல்விக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அடியே சாவித்திரி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அந்த செல்லப்பாண்டி ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணானா, அதுக்கு தமிழ்ச்செல்வி எதுக்காக நீ திட்டிக்கிட்டு இருக்க? இதுதான் சாக்குன்னு சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கணும்னு நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காத. அம்மா, என்ன உன் வயித்துல தான் பெத்தையா? எதுக்காக தான் நீ எப்போ பாரு அவளுக்கே பேசிக்கிட்டு இருக்க? என்ன கொஞ்சமாவது நீ நினைச்சு பாக்குறியா? இல்ல அண்ணனை தான் நினைச்சு பாக்குறியா? யாரையும் நினைச்சு பாக்குறது இல்ல. எங்க இருந்தோ வந்தவளை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. பேசாம அமைதியா இருந்துடு. நானே அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு சம வயிற்றுச்சதுல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க சாவித்திரியுமே ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட இங்க சித்ரா இருந்துக்கிட்டு, ஆமா, போஸ் என்னமோ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த, இப்போ பார்த்தல பெரியப்பாவையே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருக்கான், பார்த்துக்கோ அவனோட திறமைய அப்படின்னு சொல்லி பேச, அடியே ஆமாண்டி, நான் கூட அவனை என்னமோ நினச்சிட்டேன், எங்கே ஏதாவது சொதப்பி வைக்க போகிறானோ, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத ஆயிடுமோன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது இப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு மொத்தத்தில் சந்தோஷம்தாண்டி. அம்மா, என்னம்மா சொல்கிற? உனக்கு தான் பெரியப்பா ஜெயிலில் பிடிச்சிட்டு போனது உனக்கு கோபம் வரலையா? அடியே சித்ரா, மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுல தாண்டி எனக்கு கோபம். மற்றபடி ஜெயிலுக்கு பிடிச்சிக்கிட்டு போய் பேர் கெட்டு போனா எனக்கு கோபமே கிடையாதுரி. மொத்தத்தில் அந்த செல்லப்பாண்டியோட குடும்பம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தானா கண்டிப்பாக போஸு ராஜாங்கா மாமாவை கொலை பண்ண விஷயம் அவள் சொல்லிடுவா. அதனால அவளை வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாதுடி. அதுக்காக தான் போஸ் பண்ணதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் போஸ் கிட்ட இருந்து இங்கே ஈஸ்வரிக்கு ஃபோன் வருது. என்னம்மா, உன் பிள்ளைய அப்படியே ரொம்ப கேவலமாக பேசுறியா இல்லை பெருமையாக பேசுறியா? அடே, நீ தான் இந்த காரியத்தை பண்ணியாடா? உன்னை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சொதப்புவியேன்னு நினச்சேன். கடைசியில் இந்த விஷயத்தில் எப்படியோ நீ சாதிச்சிட்ட. அந்த செல்லப்பாண்டியும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாத அளவுக்கு நீ பண்ணிட்டடா. இனிமே கடவுளால் நினச்சா கூட அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன மருமகளை வரவே முடியாதுடா. ஆமா, நீ எங்கேயோ இருந்த, இந்த விஷயம் உனக்கு எப்படிடா தெரிய வந்தது? ஆமா, நான் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தேன். நீ அனுப்புகிற காசு பத்தலை. என்னால் ஹோட்டலுக்கு வாடகையும் கொடுக்க முடியாமல் இருந்ததுமா. அந்த நேரம் அந்த மேனேஜர் வந்து ரொம்ப கேவலமாக பேசி திட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போதாம்மா இந்த விஷயம் அந்த மேனேஜர் வாயால் வந்தது. யார் என்னன்னு விசாரிக்கும்போது அந்த செல்லப்பாண்டி வேலை வாங்கி தரதா சொல்லி ஆளுக்கிட்ட 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சுதுமா. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து ராஜாங்கத்துக்கும் சரி அந்த செல்லப்பாண்டிக்கும் சரி சரியான ஆப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸுமே பேசிக்கிட்டு இருக்க. சரிடா போஸு, நீ பண்ணதில் எல்லாமே நல்ல விஷயமா தான் நடந்திருக்கு. அப்புறம் ஒன்று, இந்த ஊரில் நீ இருக்கிறது சேது கண்ணுக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பாக மாட்டினனா அவன் உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டே வர முடியாது. கொஞ்ச நாள் வெளியே எங்கேயாவது தலைமறைவா இரு. கூடிய சீக்கிரம் உன்னை கூட்டிகிட்டு வரேன், நீ ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே பேசி முடிக்கிறாங்க.